இன்றைக்கி இந்த வீடியோவில் எப்படி இந்த சூப்பரான பேங்கிள் பண்ணுறது அப்படிங்கிறத பார்க்கலாம். இதுக்கு தேவையான மெட்டீரியல்ஸ் எல்லாமே நான் டிஸ்கிரிப்ஷனில் மென்ஷன் பண்ணியிருக்கேன், மறக்காமல் செக் பண்ணிக்கோங்க. இதுக்கு ஃபஸ்ட் நம்ம பேங்கிள்ஸ் எடுத்துக்கிறோம். நான் 4 பேங்கிள் எடுத்திருக்கேன். அப்புறம் B6000 க்ளூ, அப்புறம் லேஸு, காயின் சாம்ஸு, அதுக்கப்புறம் பீட்ஸ், கோல்டன் பீட்ஸ் வந்து நான் எடுத்திருக்கேன். அந்த 4 பேங்கிள்ஸுமே நான் க்ளூ யூஸ் பண்ணி நான் ஸ்டிக் பண்ணிக்கிறேன். நீங்கள் இதுக்கு B6000 யூஸ் பண்ணலாம், இல்லாட்டி நம்மளோட நார்மல் ஃபேப்ரிக் க்ளூவும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். நான் இப்போ 1 by 1 இந்த பேங்கிள்ஸ் எல்லாமே ஜாயின் பண்ணிவிட்டு கொஞ்ச நேரம் அதை காய வச்சிடுறேன். உள் பக்கமாகவும் கொஞ்சம் க்ளூ ஆட் பண்ணி அதையும் காய வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் நம்ம 4 பேங்கிளையும் ஜாயின் பண்ணிட்டோம். இப்போ நான் என்ன பண்ண போகிறேன்னா, லேஸை நான் மேலே ஒட்ட போகிறேன். அதுக்கு ஃபஸ்ட்டு கம்மை போட்டுட்டு லேஸை வச்சுட்டு கொஞ்சம் நல்லா டைட்டாக பிடிச்சிக்கோங்க. அப்போ தான் அது நல்லா காயும். என்கிட்ட நிறைய பேர் கேட்டிருந்தீங்க ஜுவல்லரி மேக்கிங் மெட்டீரியல்ஸ் எங்கே வாங்கலான்னு சொல்லிட்டு. ஒன் ஆஃப் த பெஸ்ட் வெப்சைட் பார்த்தீங்கன்னா இந்த டிசைன் கார்ட் வெப்சைட். அங்கே 40,000 ப்ளஸ் ஃபேப்ரிக்ஸ், அதுக்கப்புறம் ஜுவல்லரி மேக்கிங் பண்ணுறதுக்கான ரா மெட்டீரியல்ஸ், அதுக்கப்புறம் அதுக்கு தேவையான டூல்ஸ், அதுக்கப்புறம் எம்ப்ராய்டிங் பண்ணுறதுக்கு தேவையான எல்லா விதமான சீட் பீட்ஸ், கிறிஸ்டல்ஸ், அதுக்கப்புறம் ஜர்தோசி வயர், அதுக்கப்புறம் அந்த ஃப்ரேம் எல்லாமே அங்கே கிடைக்கும். நீங்கள் அந்த வெப்சைட்டில் செக் பண்ணி பாருங்கள், உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். நீங்கள் செக் அவுட் பண்ணும்போது என்னோடய கூப்பன் கோடு RSLakshmi10 யூஸ் பண்ணிங்கன்னா உங்களோட எல்லா பர்ச்சேஸ்க்குமே உங்களுக்கு 10% டிஸ்கவுண்ட்டும் கிடைக்கும். இங்கே மென்ஷன் பண்ணியிருக்கிற எல்லா ப்ராஜெக்ட்டும் நான் அந்த மெட்டீரியல்ஸ் யூஸ் பண்ணி தான் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு அதோட லிங்க்கும் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், மறக்காமல் செக் பண்ணி பாருங்கள். இப்போ இந்த கண்ணாடி பேங்கில் நான் என்ன பண்ண போகிறேன், இந்த லேஸை ஃபுல்லாக கவர் பண்ண போகிறேன். ஸோ நம்ம கவர் பண்ணும்போது என்ன ஆகும்னா கொஞ்சம் லைட்டாக மூவ் ஆகும், நம்ம கம்லாம் யூஸ் பண்ணலன்னு. ஸோ அதை இல்லாமல் இருக்கிறதுக்கு நான் என்ன பண்ணுறேன்னா, எங்கெல்லாம் எனக்கு வேணுமோ அங்கே நான் க்ளூவை அப்ளை பண்ணிக்கிறேன். ஸோ க்ளூ அப்ளை பண்ணுறதுனால நம்ம ஃபைனலாக இந்த கவர் ஃபுல்லாக பண்ணி முடிக்கும் போது அது ஸ்டிஃபாக அதே இடத்துல நிற்கும், எங்கேயும் மூவ் ஆகாமல் இருக்கும். ஸோ அதனால தான் நான் க்ளூவை அப்ளை பண்ணிக்கிறேன். அதுக்கப்புறம் நம்ம இந்த கவர் பண்ணும்போது ஸ்ட்ரெயிட்டாக இருக்கிற மாதிரி பண்ணாமல் கொஞ்சம் டயக்னலாக இருக்கிற மாதிரி நீங்கள் கவர் பண்ணிகிட்டே வந்தீங்கன்னா அப்போ தான் உங்களுக்கு பார்க்குறதுக்கு லுக்கு நல்லா அழகாக இருக்கும். நான் இந்த மாதிரி லேஸ் யூஸ் பண்ணியிருக்கேன். இல்லாட்டி உங்களுக்கு டேரெக்டாக சில்க் த்ரெட் யூஸ் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கூட நீங்கள் சில்க் கோல்டன் கலரும், இல்லாட்டி உங்களுக்கு என்ன கலர் வேணுமோ அந்த கலரில் சில்க் த்ரெட்டை நீங்கள் யூஸ் பண்ணிவிட்டு ஃபுல்லாக கவர் பண்ணிக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ ஹாஃப் வேல நம்ம ஃபினிஷ் பண்ணியிருக்கோம். இப்போது எண்டு முடிக்கும் போது நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, நம்ம நல்லா க்ளூவை கடைசியாக 2 சுற்றுறதுக்கு முன்னாடி நல்லா க்ளூவை அப்ளை பண்ணிவிட்டு நல்லா அந்த லேஸை டைட்டாக ஹோல்ட் பண்ணிக்கோங்க. கொஞ்சம் நேரம் ஒரு 15 மினிட்ஸ் 20 மினிட்ஸ் நல்லா ட்ரை ஆகட்டும். அப்படி இல்லை நான் ஹோல்ட் பண்ண முடியலன்னா நீங்கள் ஒரு கயிறு சுற்றி அதை நீங்கள் ஒரு நாட் மாதிரி போட்டு வச்சுக்கோங்க. அது கொஞ்சம் நேரம் நல்லா காஞ்சதுக்கு அப்புறம் அந்த கயிறை கட் பண்ணி எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் நம்ம எக்ஸஸாக இருக்கிற பார்ட்டை கட் பண்ணி எடுத்துடலாம். இப்போது நம்மளுக்கு சூப்பரான பேங்கிள் ரெடி ஆகிடும். இப்போது நம்மளுக்கு தேவையான பேங்கிள் பேஸை நம்ம ரெடி பண்ணிட்டோம். இப்போது நெக்ஸ்ட்டு நம்ம பண்ண போகிறது காயின்ஸும் பீட்ஸும் இதில் நம்ம ஆட் பண்ண போகிறோம். ஸோ அதுக்கு நான் ஒயர் எடுத்துக்க போகிறேன். உங்களுக்கு வேணும்னா சில்க் த்ரெட் இல்லாட்டி ஒரு ஒயர் எடுத்துக்கலாம். இந்த ஒயரும் டிசைன் கார்ட்டில் தான் வாங்கினேன். லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷனில் மென்ஷன் பண்ணியிருக்கேன், மறக்காமல் செக் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ நம்ம என்ன பண்ணுறோன்னா இந்த ஒயரை நல்லா ட்விஸ்ட் பண்ணிக்கிறோம். ட்விஸ்ட் பண்ணிவிட்டு நம்ம ஒரு ரவுண்டு ஃபஸ்ட்டு ஒரு பேஸாக ஒரு ரவுண்டை க்ரியேட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நம்ம நம்மளோட பீட்ஸும் காயின்ஸும் ஆட் பண்ண போகிறோம். நான் இப்போ ஆட் பண்ண போகிறது பார்த்தீங்கன்னா ஒரு பீடு, ஒரு காயினு, ஒரு பீடு. இப்போது நம்ம ஆட் பண்ண பீட்ஸை கரெக்டாக பேங்கிளோட டாப்புக்கு எடுத்துகிட்டு வந்துடுங்க. எடுத்துகிட்டு வந்துட்டு நல்லா டைட்டாக ஹோல்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அந்த ஒயரை சுற்றி அந்த மறுபடியும் அதே பீடு காயின் பீட்குள்ளே நீங்கள் இன்சர்ட் பண்ணுங்கள். அப்போ என்ன ஆகிடும், அந்த இடத்துல டைட்டாக அந்த பீட்ஸ் நிற்க ஆரம்பிச்சிடும். இப்போ காயின் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஷேக்கியாக தான் இருக்கும். ஆனால் நீங்கள் ஒன்று ஆட் பண்ணும் போது அது ஸ்ட்ராங் ஆகிடும். ஃபஸ்ட்டு ஒரு 4 காயின்ஸ் வரைக்கும் தான் இந்த மாதிரி இருக்கும். அதுக்கப்புறம் நம்ம ஆட் பண்ண செட் ஆகிடும். அதுக்கப்புறம் இந்த காயினை எப்படி ஆட் பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு இந்த காயின் ஆட் பண்ணியிருக்கோம்ல ஒரு பேட்டர்ன் ஃபாலோ பண்ணணும். செகண்ட் காயின் ஆட் பண்ணும்போது பின்னாடி பக்கமாகவும், அதுக்கு அடுத்த காயின் ஆட் பண்ணும்போது அதுக்கு பின்னாடி பக்கம், அது மாதிரி ஒன்றா வைக்கணும். அப்படி இல்லாட்டி முன்னாடி வைக்கிறதா இருந்தால் ஒரே பேட்டர்னு முன்னாடின்னு இந்த மாதிரி ஒரு காயினையும் ஆட் பண்ணணும். இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ செகண்ட் காயினை ஆட் பண்ணுறேன். உங்களுக்கு பார்த்தீங்கன்னா தெரியும். இப்போ ஸ்டார்டிங்கில் கொஞ்சம் லூஸாக தான் இருக்கிற மாதிரி இருக்கும். ஆனால் அதுக்கப்புறம் அது உங்களுக்கு செட் ஆகிடும். இப்போது பாருங்கள், நான் செகண்ட் காயினை ஆட் பண்ணும்போது பின்னாடி பக்கமாக வச்சு நான் ஆட் பண்ணுறேன். மறுபடியும் அந்த பீடு காயின் பீட்குள்ளே நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிவிட்டு இப்போ ஸ்டிஃபாக நம்மளுக்கு பீட்ஸ் ஸ்டிஃபாக நிற்க ஆரம்பிச்சிடும். சப்போஸ் நம்ம எடுத்த ஒயர் பத்தலைன்னா எப்படி நம்ம ஒயரை ஆட் பண்ணுறது அப்படிங்கிறத நான் பின்னாடி சொல்லியிருக்கேன். மறக்காமல் ஃபுல் வீடியோ பாருங்கள்.
இப்போது நம்ம பாதி முடிச்சிருக்கோம். முடிச்சதுக்கப்புறம் இப்போ லாஸ்ட் ஒரு 3-4 பீட்ஸ் ஆட் பண்ணணும். இப்போ எனக்கு ஒயர் பத்தாமல் போயிடுச்சு. ஸோ இப்போ என்ன பண்ணுறோன்னா 2 ஒயரையும் ஆட் பண்ணிவிட்டு இந்த மாதிரி நம்ம நல்லா திருகி விட்டுக்கோங்க. நல்லா ட்விஸ்ட் பண்ணிட்டீங்கன்னா 2 ஒயருமே வந்து ஒரு ஒயர் மாதிரி உங்களுக்கு ஆகிடும். அதுக்கப்புறம் நீங்கள் என்ன பண்ணலான்னா நார்மலாக நீங்கள் உங்கள் ஒர்க்கை வந்து கண்டினியூ பண்ணலாம். சப்போஸ் நீங்கள் சில்க் த்ரெட் யூஸ் பண்ணுறதா இருந்தால் க்ளூ அப்ளை பண்ணிவிட்டு நீங்கள் பேஸ்ட் பண்ணிவிடுங்க. அதுக்கப்புறம் மறுபடியும் நம்ம கண்டினியூ பண்ணலாம். ஸோ எட்ஜை வந்து நம்ம கட் பண்ணிவிட்டு மறுபடியும் நார்மலாக ரேப் பண்ணுற மாதிரி நான் ரேப் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். அவ்வளோதான். ஸோ நீங்கள் எத்தனை வாட்டி வேணால் இது மாதிரி நீங்கள் ஒயரை வந்து யூஸ் பண்ணிக்கலாம். என்னோட பேங்கிளோட சைஸ் பார்த்தீங்கன்னா 2.6. ஸோ நான் லாஸ்ட்டாக ஒரு பீட் ஆட் பண்ணும்போது எனக்கு இடம் பத்தாமல் போயிடுச்சு. ஸோ நம்ம என்ன பண்ணலான்னா அந்த பீடை மட்டும் ஆட் பண்ணிவிட்டு நம்ம வந்து இந்த மாதிரி ஜம்கா இல்லாட்டி எதாவது ஹேங்கிங்ஸ் மாதிரி அதில் ஆட் பண்ணிக்கலாம். அப்படி இல்லாட்டி நான் வந்து இதில் என்ன பண்ணியிருக்கேன்னா வெறும் காயினை மட்டும் டேரெக்டாக ஆட் பண்ணியிருக்கேன். ஸோ நம்மளுக்கு வந்து எந்த ஒரு டிஃப்ரென்ஸுமே தெரியாது. நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும் நம்ம எங்கே ஆட் பண்ணியிருக்கோன்னே தெரியாது. கரெக்டாக இருக்கும். நான் சொன்ன மாதிரி நம்ம 1 by 1 பேக் சைட் ஆட் பண்ணனால ஃபுல் பேட்டர்ன் வந்து நம்மளுக்கு அப்படியே தான் இருக்கும். நீங்கள் வந்து ஷேக் பண்ணி பார்த்தா கூட நல்ல சவுண்டு கேட்கும். ஸோ ஃபினிஷிங் வந்து இப்படி தான் பண்ணணும். ஃபினிஷிங் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம லாஸ்ட்டு ஒயரில் வந்து இந்த மாதிரி உள்ள லாஸ்ட் ஒயருக்குள்ளே இன்சர்ட் பண்ணி எடுத்து ஒரு சும்மா நாட் மாதிரி ஒரு 2-3 வாட்டி போட்டுட்டிங்கன்னா அது ஸ்டிஃபாக நிற்கும். அதுக்கப்புறம் நம்ம ஃபைனலாக பேங்கிள் ஃபினிஷ் வந்து ரெடி ஆயிடுச்சு. இப்போ நீங்கள் வந்து எப்படி சவுண்ட்லாம் கேட்கும் அப்படிங்கிறத நான் ஆட் பண்ணியிருக்கேன். நீங்கள் செக் பண்ணி பாருங்கள்.